அடுத்த 10 ஆண்டுகளில் நிலவில் அணுமின் நிலையம் அமைப்பதற்கான ஒப்பந்தத்தில் சீனாவும் ரஷ்யாவும் கையெழுத்திட்டு இருக்கின்றன. இதன் மூலம் அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி விண்வெளி ஆராய்ச்சியில் கோலச்சு நினைக்கிறதா சீனா? விண்வெளி வீரர்களை நிலவுக்கு அனுப்புவது, அவர்கள் தங்குவதற்கென்றே நிரந்தர ஆராய்ச்சி நிலையத்தை நிலவில் அமைப்பது என சீனா பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த முனைப்பு காட்டி வருகிறது. நிலவில் அமையவிருக்கும் சீனாவின் ILRS என்னும் சர்வதேச ஆராய்ச்சி நிலையத்திற்கு தேவையான ஆற்றலை பெற வரும் 2035ஆம் ஆண்டிற்குள் நிலவில் ஒரு தானியங்கி அணுமின் நிலையத்தை அமைக்க சீனாவும் ரஷ்யாவும் முடிவு செய்துள்ளன. ரஷ்யாவின் விண்வெளி நிறுவனமான ரோஸ்காஸ்மஸ் மற்றும் சீன தேசிய விண்வெளி நிர்வாகமான CNSA இடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. கடந்த 2013ஆம் ஆண்டு முதலே சந்திரனில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வரும் சீனா, கடந்த ஆண்டு யாருமே இதுவரை கண்டிராத சந்திரனின் தென் துருவத்திலிருந்து பாறைகளை சேகரித்து சாதனை படைத்தது. நாசா மற்றும் ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சி உறுப்பு நாடுகள் உட்பட 55 பிற நாடுகளின் விண்வெளி நிறுவனங்களை உள்ளடக்கிய ஆர்டமிஸ் திட்டத்திற்கு சீனாவின் தற்போதைய தானியங்கி அணுமின் திட்டம் கடும் போட்டியாக இருக்கலாம் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்.